சினிமா ரசிகர்களுடைய பெரும் எதிர்பார்ப்புக்குரிய படமான காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு. 2022 வெளியான காந்தாரா திரைப்படம் உலக அளவுல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு அந்த படத்துடைய முன்கதையாக காந்தாரா சாப்டர் 1 வந்திருக்கு. மேலும் படத்திற்கு நல்ல வரவேற்புமே கிடைச்சிருக்காம். காந்தாரா சாப்டர் 1 படத்துல ரிஷப் ஷெட்டியுடன் ருக்மணி வசந்த், குல்ஷன் தேவையா ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. படத்தை ஓம்பேலி பிலிம்ஸ் நிறுவனம் சுமார் 120 கோடி பட்ஜெட்ல மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் இந்தியாவில் மொத்தமாக 6500 திரையரங்குகள்ல சுமார் 12,511க்கும் மேற்பட்ட காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கா. வெளிநாடுகள்ல அமெரிக்காவில் மட்டுமே இந்த படம் சுமார் 4.20 கோடி ரூபாய் வசூலை கொடுத்திருக்காம். 30 நாடுகள்ல படம் வெளியாகி உள்ள நிலையில வெளிநாடுகள்ல முதல் நாள் வசூல் மட்டும் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிட்டிருக்கா. பிளாக் பஸ்டர் தொடக்கத்தை கண்ட இந்த படத்திற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகள் இதுவரைக்குமே விற்பனையாகிருக்கு. வியாழக்கிழமை ஒவ்வொரு மணி நேரத்திற்குமே 60,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகிருக்காம். இந்த நிலையில காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் வசூல் நிலவரம் வெளியாகி இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் முதல் நாள்ல இந்தியாவில் மட்டுமே 60 கோடி வசூலாகி உள்ளதாக சொல்லப்படுது. அதன்படி அதிகபட்சமாக இந்த படத்துடைய இந்தி வெர்ஷன் 19.5 கோடியும், கன்னட வெர்ஷன் 18 கோடியும், தெலுங்கு வெர்ஷன் 12.5 கோடியும், தமிழ் வெர்ஷன் 5.25 கோடியும், மலையாள வெர்ஷன் 4.75 கோடியுமே வசூல் பண்ணிருக்கா. இந்த படம் உலக அளவுல 70 கோடிகளுக்கு மேல வசூலாகி இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. காந்தாரா படத்துடைய முதல் பாகம் கடந்த 2022 ஆண்டு ரிலீஸ் ஆன போது முதல் நாள்ல வெறும் 6 கோடி மட்டுமே வசூல கொடுத்தது. இதனால் அதனுடைய இரண்டாம் பாகம் தற்போது அதனை விட 10 மடங்கு கூடுதலாக வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டியிருக்கு. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படம் வசூல்ல மேலும் பல சாதனைகள் படைக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக 1000 கோடி வசூலை அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.